மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது எமது சமூகம் முஸ்லிம் சமூகம் ஒரு பாரிய இந்த தொற்றா நோய்களின் பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கின்றோம். ஏனைய சமூகங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, தமிழ் சமூகம் சிங்கள சமூகத்தினருடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது எங்களது சமூகம் ஒரு 10 பேருக்கு 5 பேர் என்ற அடிப்படையில், ஒரு 10 பேரை சாதாரணமாக நாங்கள் எடுத்தால் அதில் 5 பேர் ஏதாவது ஒரு தொற்றா நோயின் பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கு. ஏனைய சமூகங்களில் 10க்கு 2 என்ற வீதத்தில் காணப்படுகின்றது. தமிழ் சமூகத்திலும் சிங்கள சமூகத்திலும் 10க்கு 2 பேர். ஆனால் எங்களது சாய்ந்தமருது பிரதேசத்தில் நாங்கள் செய்த எங்கள் வைத்தியசாலையில் செய்த ஆய்வின் போது 100க்கு 70 வீதமானவர்கள் அந்த தொற்றா நோயின் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதை 2021, 22, 23, 24 செய்த ஆய்வின் போது நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது மிகவும் அதிகமாக இருக்கிறது. முழு இளைஞர்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது நாங்கள் முஸ்லிம்கள் செறிவாக வாழ்ந்திருக்கின்ற இந்த பிரதேசத்தில் இந்த தொற்றா நோய்கள் உங்களுக்கு தெரியும் அனைவருக்கும் சீனி வியாதி, பிரஷர், கொலஸ்ட்ரால், மாரடைப்பு, பாரிசவாதம், கேன்சர் போன்ற இந்த தொற்றா நோய்களின் பாதிப்பு எமது சமூகத்தில் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. அது இப்ப உங்களுக்கு ஒருத்தருக்கு உங்களோட ஃபேமிலிக்குள்ள ஒரு ஆள் 2 பேர் இருக்கும். ஆனா எங்களுக்கு வருகின்ற போது சிலருக்கு இந்த தொற்றா நோய்கள் இருக்கிறது காட்டிக்கொள்ளாமக்கு மறைத்து மருந்து செய்யறாக்கெல்லாம் இருக்கும். களம்பு போய் செய்வோம், ஊர்ல போனால் தெரிய வரும், ஹாஸ்பிட்டலுக்கு போனா தெரிய வரும் சொல்லி தெரியாமக்கு நாங்கள் பலர் அந்த மிச்சம் இளம் வயதினர் கிட்டத்தட்ட 35 வயது 34 வயதெல்லாம் இந்த சீனி வருத்தம், பிரஷர்னு சொல்லி நாங்கள் பாதிப்புக்குள்ளாகி கொண்டோம். அந்த அடிப்படையில தான் எனக்கு இந்த கடந்த காலங்களில் நான் அதிகமாக இந்த விழிப்புணர்வுகளை செய்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் வைத்தியம் செய்கின்ற போது அதிகமானவர் கேட்பார்கள், இதை சாப்பிடக்கூடாதா, இதில் சீனி இருக்கிறதா, இதை சாப்பிட்டா பிரஷர் கூடுமா சொல்லி தெளிவில்லாமல் இருக்கின்ற வீதம் மிகவும் அதிகமாயிருக்கு. அந்த வகையில் ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டியது நான் எனக்கு அல்லாஹ் தாலா தந்த இந்த நியமத் வைத்தியராக்கினது. ஆகவே அதற்குரிய எனக்கு ஒரு பணி இருக்கின்றது, பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை சுமந்தவனாக அதை எத்தி வைக்க வேண்டியது எனது பொறுப்பு. அந்த வகையில் தான் இன்றைய நிகழ்வை நான் பார்க்கின்றேன். நான் முந்தின நாள் ஒரு களம்ல ஒரு எல்டர்ஸுக்குரிய ஒரு புரோகிராம் ஒன்றுக்கு போயிருந்தேன். அங்கு கூறினார்கள், தற்போது வீடுகளில் வயது குறைந்தவர்கள் மரணிக்கின்றார்கள், வயதானவர்கள் இருக்கின்றார்கள். பிள்ளை மரணிக்கின்றது உம்மம்மா இருக்கிறார், 90 வயது, 80 வயது, 75 வயது வயதானவர்கள் இருக்கின்றார்கள், இள வயதினரும் மரணிக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் 2012ஆம் ஆண்டு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எண்ணிக்கை 12% இருந்தது. தற்போது 18% இருக்கிறதாம். 2040 அது 4 ஒருவர் 25% அதிக வரக்கூடிய வாய்ப்பும், 2100 50% 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அந்த ஆய்வுகள் கூறுகின்றன. இதெல்லாம் பார்க்கின்ற போது இந்த ஏன் இளவயதினர்கள் மரணிக்கின்றார்கள், இளவயதினர்கள் மரணிக்கின்ற வீதம் கூடிக்கொண்டே இருக்கின்றது. அப்ப அதற்குரிய பிரதானமான காரணமாக அறியப்பட்டிருக்கின்ற விடயம் இந்த மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக். அதாவது இந்த தொற்றா நோய்களால 100 பேர் இறக்காங்கன்னு சொன்னா 35 பேர் மாரடைப்பால இருக்காங்க. 3ல் ஒருத்தர் 35 பேர் மாரடைப்பால இருக்காங்க. அதனாலதான் இந்த மாரடைப்பு, பாரிசவாதம் ரெண்டையும் கட்டுப்படுத்துவதற்குரிய அந்த காரணிகள், ஆபத்து காரணிகளை இலங்கை அரசாங்கம் அடையாளப்படுத்திருக்கு. அந்த ஆபத்து காரணிகள பிரதானமான 3 ஆபத்து காரணிகள். அந்த 3 ஆபத்து காரணிகளை அதிகமாக நாங்கள் எமது சமூகம் பாவித்துக் கொண்டிருக்கின்றோம். முதலாவது ஆபத்து காரணி சீனி, அடுத்த ஆபத்து காரணி உப்பு, அடுத்த ஆபத்து காரணி கொழுப்பு, எண்ணெய். இந்த 3ம் பிரதானமான ஆபத்து காரணிகள். இந்த 3 தான் இந்த பிரதானமான இந்த சீனி வியாதி, பிரஷர் வியாதி, கொலஸ்ட்ரால் வியாதி. இந்த 3ம் சேர்ந்து இருக்கின்ற போது இந்த மாரடைப்பு வருவதற்கான ஆபத்து மிகவும் அதிகம். ஒருவருக்கு தனியே பிரஷர் மாத்திரம் இருக்கின்ற போது ஏற்படக்கூடிய மாரடைப்பை விட அவருக்கு கொலஸ்ட்ராலும் சேர்ந்து இருந்தால் விரைவாக மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பு காணப்படும். அந்த வகையில் நாங்கள் எங்களது அன்றாட வாழ்க்கையில் உள்ள எங்களது விசேடமாக இந்த முஸ்லிம் பிரதேசங்களில், விசேடமாக கல்முனை, சாய்ந்தமருது எமது பிராந்தியத்தில் எமது அன்றாட வாழ்க்கை நடவடிக்கைகள் தான் இந்த மாரடைப்பு அல்லது இந்த ஆபத்து நிலைக்கு கொண்டு செல்கின்றது. அந்த அடிப்படையில் பிரதானமாக இருக்கின்றது ஆரோக்கியமற்ற உணவு முறை, அதே போன்று அசைவு குறைந்த வாழ்க்கை முறை. அடுத்த காரணி தூக்கமின்மை, நித்திரை குறைவு. இந்த 3ம் ஒரு பாரிய அதாவது நித்திரைங்கிறது தூக்கம் என்பது ஒருவருடைய ஸ்ட்ரெஸ்ஸை கூட்டுறது, டென்ஷனை கூட்டுறது, அதே மாதிரி பிரஷரை கூட்டுறது. இப்ப மாரடைப்பால இறக்குற ஆக்கள்ல பிரதான காரணம் மாரடைப்பு ஏற்படுவதற்கு
பிரதான காரணமா இருக்கின்றது வந்து பிரஷர். கொலஸ்ட்ரால் வந்து படிவிருந்தாலும் அந்த பிரஷர் தான் இரத்த குழாய்களுக்குள்ள உட்பகுதிகளில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தி அந்த கொலஸ்ட்ரால் பிளாக் ஆகிறதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்துவது வந்து இந்த உயர் குருதி அழுத்தம். எமது பிராந்தியத்தில் கல்முனை பிராந்தியம் RDHS ஊடாக வருடா வருடம் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த ஆய்வின் போது ஆண்களில் பிரதானமான இந்த ஆபத்து காரணியாக இருக்கிறது பிரஷர். பெண்களில் வந்து பிரதான ஆபத்து காரணியாக இருக்கிறது மேலதிக உடற்பருமன். அவங்களுக்கு இருக்க வேண்டிய உடற்பருமனை விட அதிகமான உடற்பருமன். உடற்பருமன் என்றால் மேலதிக டிரெக்டா கூறுற விடயம் வந்து கொழுப்பு அல்லது எண்ணெய் அவங்களுக்கு கூட. நம்ம சொசைட்டி சமூகத்துல வந்து பெண்களுக்கெல்லாம் இந்த லிபிட் ப்ரொஃபைல் கொலஸ்ட்ரால் செய்து பார்த்தோம் சொல்லிச்சுன்னா அவங்க எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால் கூட இருக்கு பெண்கள். நான் வந்து எந்த பீரியட்ல ஒர்க் பண்ண ஏரியாக்கள் சிங்கிள் ஏரியா மொன்றாகல அதே மாதிரி குருநாயகளை இந்த ஏரியாக்கள் ஒர்க் பண்ற காலங்கள்ல பெண்களுக்கு கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட் கூட ஆண்களுக்கு தான் கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட் கூட இருக்கும். எமது பிராந்தியத்துல பெண்கள்ல கொலஸ்ட்ரால் லிபிட் ப்ரொஃபைல் எடுத்தா எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால் கூட ட்ரைகிளிசரைட் கூட காட்டும். அப்ப இதெல்லாம் பார்க்கிற டைம்ல நம்ம வீடுகள அமைப்பு நம்மளுக்கு அசையக்கூடிய நிலம் இல்லை. இந்த 2 ஊரையும் தவிர வெளியால் அங்கால மூவ் பண்ணி நம்ம செலுத்தினா எல்லாருக்கும் வளவுகள் இருக்கு. அப்ப உடல் அசைவு வீடு வளவுக்குள்ளேயே அவங்களுக்கு உடல் அசைவுகள் இருக்கு. எமது பிராந்தியத்தில் அந்த அசைவு கிட்டத்தட்ட இல்லாம போயிடுது. அது ஒரு பிரதான காரணியாக இருக்கின்றது அவங்கள உடற்பருமன் வந்து அதிகரித்து கொண்டு போறது. ஆகவே இவ்வாறான இந்த விடயங்களை சொல்றேன்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அதாவது புள்ளி விவரங்களூடாக அறியப்பட்ட உண்மை. நாம உண்மையா வந்து ஒவ்வொரு நம்ம ஊருக்கும் நாங்க அந்த விவரங்கள் எடுக்கணும். அதாவது மரணங்கள் ஏற்படுகின்ற போது டிஎஸ் ஆபீஸ் ஊடாக அந்த மரணத்துக்குரிய காரணங்கள் வந்து என்ன நோய் என்ன காரணத்தால் மன்னிக்காண்டு எடுத்தாதான் நாம அந்த பிரதேசத்துக்குரிய சுகாதார தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளலாம். இப்ப நம்ம சொசைட்டி கம்யூனிட்டியில வந்து அதிகமாக மாரடைப்பு வருதுன்னு சொல்லி சொன்னா அந்த மாரடைப்புல தடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். ஆகவே அந்த அடிப்படையில வந்து இந்த புள்ளி விவரங்கள் காட்டுறதன் அடிப்படையில நான் கூறுகின்ற விடயம். ஆகவே இதை தடுப்பதற்கு வந்து பிரதானமாக இந்த உணவு பழக்கமும் உடல் அசைவு அதே மாதிரி தூக்கமின்மை இந்த 3 விடயங்களை நாங்க எங்கட சமூகத்துல வந்து தெளிவூட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் வந்து எங்கட மார்க்கம் கூறுகின்ற விடயம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்ற முறைகள் வந்து உணவு உட்கொள்ற முறைகள் எல்லாம் வந்து நாங்க பின்பற்றம் இல்லை. அதான் அந்த உணவு வந்து ஆரோக்கியமற்று அது நோயாக மாறுவதற்கு காரணமாக அமையுது. இப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் வந்து எங்க இறைப்பயிர சைஸ் தெரியும். உங்களுக்கு மொத்தமா வயிற்று சைஸ் தெரியும். ஒரு இறைப்பை எடுத்தோம்னா இவ்வளவுதான் இறைப்பயிர சைஸ். அப்ப இதுல 3 ஒரு பகுதி தான் நாங்க உணவு உட்கொள்ளணும். 3 ஒரு பகுதி நீர் எடுக்கணும். 3 ஒரு பகுதியை நாங்க வறுமையா வைக்கணும். இதுதான் நம்மளுக்கு இஸ்லாம் காட்டி தந்த உணவு உட்கொள்ற முறை. நாங்க உணவு உட்கொள்றோம் எப்படி? வயிறு நிறைய சாப்பிட்டு ஏலாம இருந்தாலும் கூட அதுக்கு அங்காலையும் இருக்கிற உணவையும் சாப்பிடுறோம். அதுக்கு மேல யோகட் சாப்பிடுறோம், அதுக்கு மேல பழம் சாப்பிடுறோம், அதுக்கு மேல வட்டலப்பம் சாப்பிடுறோம். அது அந்த இடவழி வைக்கிறதுல நீர் குடிக்கிறதுக்கு கூட இடவழி வைக்கிறது. அப்ப இது ஒரு பிரதான காரணம். எங்களோட உணவு உட்கொள்ற அளவு கூட ஆன்மீக ரீதியாகவும் மார்க்க அறிஞர்கள் கூறுற விடயம் என்னன்னு சொல்லிச்சேன்னா எங்களை ஆன்மீக ரீதியாக எங்களை வளர்க்குறேன்னு சொல்லிச்சேன்னா எங்களோட உடல் வந்து சற்று நலிவாக இருக்கக்குள்ள ஆன்மீகத்தன்மை கூடும் சொல்றாங்க. எல்லாம் நிறைவாக இருக்கிற டைம்ல வயிறும் ஃபுல்லா நிறைந்து நாங்க வந்து மகிழ்ச்சியாக இருக்கிற டைம்ல வந்து ஆன்மீகம் வந்து எங்களுக்கிட்ட வளர்க்கப்படுற வீதம் குறையிறன்னு சொல்லி நான் மன்சூர் அந்த ஒரு பயானை கேட்டேன்னா அதுல அவரு கூறுற டைம்ல நாங்க ஒரு நோன்பு காலத்துல எங்களுக்கு இபாதத் செய்யற டைம்ல அது கடும் உருக்கமா இருக்கும் சொல்றாங்க. இப்ப நாங்க வயிறு முட்டை எங்களோட உணவு முறைகள் வந்து இப்படி சாப்பிடுற டைம்ல நம்ம எப்படி நம்மட ஆன்மீக பக்குவம் அல்லது ஆன்மீகம் எங்கள்கிட்ட வளர போகுது. ஆகவே எங்களோட உணவு முதலாவது நாங்க உணவு உட்கொள்ற அளவை நாங்க குறைக்கணும். எல்லாரும் வீட்டுல குறைக்கணும். அதாவது இப்ப நம்ம சிறிய பிள்ளைகள் தான் வளர்றதுக்குரிய உணவுகள் சாப்பிடணும். நாங்க எல்லாரும் வந்து எங்களோட உடல் உறுப்புகளும் வளர்ந்து முடிஞ்சு இனி வந்து வளர்றதுக்கு எங்களோட உடல் உறுப்புகள்ல பார்ட்ஸ்கள் இல்ல, எல்லாம் இதே சைஸ் தான். மூக்கு காது கை கால் எல்லாம் இதே சைஸ் தான். இதுக்கு மேல நாங்க வளர்ற அளவுக்கு சாப்பிட்டோம்னு சொல்லிச்சோன்னா அந்த உணவெல்லாம் எங்க போகுது? ஈரல் முதலாவது உறுப்பு வந்து நாங்க உட்கொள்ற உணவெல்லாம் முதலாவது போற இடம் வந்து ஈரல். இப்ப நோன்பு காலங்கள்ல ஈரல்ல இருக்கிற எல்லா படியும் கரையக்கூடிய காலம். நோன்பு காலங்கள்ல நாங்க பாஸ்டிங் சொல்றோம். அதாவது பசிச்சிருக்கிற டைம்ல வந்து எங்களோட உடம்புல குளுக்காகோனுங்கிற ஒரு ஹோமோனும் கோர்டிசோலுங்கிற ஒரு ஹோமோனும் கூடும், சுரப்பு கூடும். அதுல வேலை என்னன்னு சொல்லி அந்த 2 ஹோமோன் வேலை என்னன்னு சொல்லி சொன்னா உடம்புல இருக்கிற படிவுகளை உடைக்கிறது. இப்போ கொழுப்பு படிவு இருந்தா கொழுப்பை உடைச்சி சக்தியை தார. குளுக்கோஸுங்கிற சாமான் கார்போஹைட்ரேட் நம்ம மாப்பொருள் சாப்பிடுறோம் தானே, சோறு இடியப்பம் ரொட்டி பிட்டு அப்படி அந்த உணவெல்லாம் ஈரல்ல கிளைகோஜன் சொல்லி சேமிக்க
உடைக்கப்படும். அப்ப அந்த கிளைகோஜன் எல்லாம் இந்த குளுக்காகோனுங்கிற ஹோமானால உடைக்கப்பட்டு சக்தி வரும். அப்ப சக்தியை தாரத்துக்குரிய எல்லாம் எங்களோட உடல்ல வந்து சேமிக்கப்பட்டிருக்கு, சேமிப்புகள் இருக்கு. அந்த சேமிப்பு அதிகமாக போற டைம்ல தான் எங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுது. அப்ப அதுல வந்து பாருங்க, இப்ப வந்து இந்த ஃபெட்டி லிவர்னு சொல்லி ஒன்று கதைக்காங்க, ஈரல்ல வந்து கொழுப்பு அடைக்கணும். அது வந்து எல்லாருக்கும் கிரேட் 2 கிரேட் 3 ஃபெட்டி லிவர் இருக்கு. நம்ம முஸ்லிம் கம்யூனிட்டியில வந்து எல்லாருக்கும் நீங்க போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க, கிரேட் 2 ஃபெட்டி லிவர், 3 ஃபெட்டி லிவர். 5வது கிரேட் 5ங்கிறது ஈரல் ஃபெயிலியர். ஈரல் ஃபெயிலியர்னா இறப்பு தான். ஈரல் ஃபெயிலியர் இருந்தா ஒருவருக்கு இறப்பு தான். ஏனென்றால் ஈரல் ஃபெயிலியர்னா ஈரலை மாத்தணும் குயிக்கா. ஏன்னா ஈரல் தான் எங்களோட உடல்ல இருக்கிற நாம் உட்கொள்ற எல்லா உணவுல இருக்கிற நஞ்சுகளையும் நஞ்சு அகற்ற உறுப்பு ஈரல். ஆகவே நாங்க வந்து அந்த ஈரலை பழுதாக்கி நம்ம செலுச்சோன்னா அந்த நஞ்சுகள் எல்லாம் வந்து எங்களோட எல்லா உடல் உறுப்புகளையும் போய் பாதிக்கும். மல்டி ஓர்கன் ஃபெயிலியர் சொல்ற எல்லா ஓர்கனும் இறக்கும். அதனால அவர் வந்து உயிரிழப்பு உள்ளாவதுக்குரிய வாய்ப்பு. அப்ப சில டைம்ல இப்ப நான் கழிச்சிட்டு போகல வந்து அல்லாஹ் மறந்து கதைக்கன்னு சொல்லி யோசிச்சுறாங்க யாரும். என்னன்னு சொல்லி சொன்னா, அழகாக உடலை நாங்க ஆய்வு செஞ்சுட்டு போற டைம்ல அழகா விஞ்ஞான ரீதியாக படைச்சிருக்கு. உடம்பு வந்து அழகா விஞ்ஞான ரீதியாக படிக்கக்கூடிய மாதிரிக்கே படைச்சிருக்கு. இன்சுலின் ஒரு ஹோமோனை படைச்சிருக்கு, குளுக்காகோன் ஹோமோனை படிச்சு. பேரு தான் இவங்க வச்சு யாரு விஞ்ஞானி வச்ச இன்சுலின் இதுக்கு, இந்த பதார்த்தத்துக்கு பேரு இன்சுலின் வச்சாங்க, இன்னொரு பதார்த்தத்துக்கு குளுக்காகோன் வச்சாங்க. ஆனா அந்த 2 பதார்த்தமும் படைச்சு வச்சிருக்காங்க அல்லாஹ் தஆலா. இன்சுலின் என்ன செய்யுது, சாப்பிடுற குளுக்கோஸை, நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற குளுக்கோஸை கலங்களுக்குள்ள அனுப்பி எங்களுக்கு சக்தியை தருது இன்சுலின். குளுக்காகோனுங்கிற சாமான் செல்லுச்சுன்னா மேலதிகமா இருக்கிற குளுக்கோஸை கொண்டு ஈரல்ல சேமிக்குது. தேவைப்படுற டைம்ல திருப்பி அந்த கிளைகோஜன் குளுக்கோஸா வந்து சக்தியை தாரு. இது அழகா படைச்சிருக்கு. இப்ப இதை ஆய்வு செஞ்சுட்டு போற விஞ்ஞானி தான் இஸ்லாத்துக்கு வாரான். ஏன்னா அப்படி எல்லாம் போகக்குள்ள இதெல்லாம் நம்ம தேட சாமான் இருக்காங்க உள்ளுக்கு. அப்ப அழகாக நம்மளோட உடம்பு, நான் உடம்பை பத்தி அதே மாதிரி உலகம் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது விஞ்ஞான ரீதியாக படிக்கப்பட்டிருக்கு. நாங்க என்னத்துக்குன்னு சொல்லிச்சுன்னா படிக்கிறதுக்கு, ஆய்வு செய்யறதுக்கு, அதை பின்பற்றுறதுக்கு. இப்ப சீனிக்குரிய குளிசையை படைச்சு யாரு? அல்லாஹ் தஆலா படைச்சிருக்காங்க. அதுக்கு பேரை வச்சு கண்டுபிடிச்சு எடுக்காங்க. மெட்ஃபார்மின்ங்கிற குளிசை எங்க இருக்கு? ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அதுக்கு பேரை வச்சு மெட்ஃபார்மின் பேரை தான் விஞ்ஞானி வச்சது. இப்ப இந்த குளிசையை போட்டா அதை உடலுக்குள்ள போய் அந்த மெட்ஃபார்மின் தாக்கம் நடத்துறதுக்குரிய தாக்கம் எல்லாம் அங்க தயாரிக்கப்பட்டிருக்கு. இவர் போய் அங்க ஒரு களத்துல சேர்ந்து குளுக்கோஸ் உடம்புல இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற சீனி இல்லாம செய்யுது. அப்ப இது அழகா படைச்சு வச்சதால நாம இதை கண்டுபிடிச்சு இதை பாவிக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், ஆகவே இது விஞ்ஞான ரீதியாகத்தான் அழகாக உடம்பும் படைக்கப்பட்டிருக்கு. நாங்க சில டைம்கள்ல நம்ம சொசைட்டிக்கு வந்து சில டைம்கள்ல வந்து எனக்கு அந்த வேற கம்யூனிட்டியோட வந்து டாக்டர்ஸ்மாரோட களம்புல ஒர்க் பண்ற டைம்ல நம்மட ஆக்களை வந்து அவங்க ஒரு நக்கல் மாதிரி சொல்ற விஷயம் ஒன்று தான் சொன்னா, அல்லா இருக்கான்னு சொல்லி போட்டு நாங்க மடத்தனமா நடக்கிறது அவங்க வந்து நம்மள்கிட்ட இதான் சொல்லுவாங்க, மாஸ்க் போட்டாலையும் போடாட்டியும் கொரோனா வாரது வரும், இதோடு போடாம இருக்கிறது, கைய கழுவினாலும் கழுவாட்டியும் வார வருத்தம் வரும் சொல்லி. ஆகவே நாங்க இதால தொற்று வருதுன்னு தெரிஞ்சா நம்மளோட இஸ்லாமும் கூறப்பட்ட விட ஒரு தொற்று உள்ள பிரேசு கோவப்படான்னு சொல்லித்தான் ஹதீஸ் சொல்லுது. அப்ப அந்நேரமே அது சொல்லப்பட்ட விடயம். அப்ப நாங்க வந்து மடத்தனமா என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா, சில நாங்க டாக்டர்ஸ் கதைக்கிற விடயங்களை வந்து சில டைம்கள் என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா, அது இப்படி சொல்ற நடக்கிறது நடக்கும். எதை திண்டாலும் என்ன கட்டுப்பாடா இருந்தாலும் அவர் எவ்வளவு கட்டுப்பாடா இருந்தா அவருக்கு நான் இது வரலையான்னு சொல்லி கேட்கிற விதம் கூட. இதுக்கு மறைவா அல்லாஹ் தஆலா நம்ம உடம்புக்குள்ள வச்சிருக்கான். அதான் அந்த சேலஞ்சா இருக்கிற விடயம். என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு சிகரெட் அடிக்கிறவருக்கு புற்றுநோய் வருது, லங் கேன்சர் வருது. 20 சிகரெட் அடிக்கிறவருக்கு கேன்சர் இல்ல. இதுதான் இவங்க சொல்ற விளக்கம். யாரு? இந்த பொதுவா பார்வையில இருக்கிற அவர் சொல்றது, அவர் மாதிரி நான் சிகரெட் குடிக்கலையே. அது என்னன்னு சொல்லி சொன்னா, அதான் நம்மளோட நிறமூர்த்தத்துல கேன்சருக்குரிய காரணியா வச்சு படைச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. அதாவது சிகரெட்டுக்கு கேன்சரை உருவாக்கக்கூடிய காரணியா ஒரு ஆளுக்கு வச்சிருக்கான், ஒரு ஆளுக்கு வைக்கல. மறைவாரி இது தெரியாது, இது நாம கண்டுபிடிக்க இயலாது. நிறமூர்த்தத்தை எடுத்து மரபணு பரிசோதனை செஞ்சு இவருக்கு இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்காண்டெல்லாம் கண்டு பார்த்தா தான் தெரியும். இது நம்மளுக்கு தெரியாது. அப்ப அதனாலதான் அந்த 30 சிகரெட் அடிச்சவருக்கு சுவாச புற்றுநோய் வரல, ஏன்னா அவருக்கு கேன்சருக்குரிய காரணியை வச்சு படைக்கல. இந்த ஒரு சிகரெட் அடிச்சவருக்கு கேன்சர் வரக்கூடிய காரணியை வச்சு படைச்சிருக்கு. அதனால அவர் என்ன செய்யலாம், பக்கத்துல இருக்கிற புகையும் கூட போகல. அவர் பசிவ் ஸ்மோக்கிங், பக்கத்துல ஒரு ஆள் அடிக்கிற புகை போனாலும் அவருக்கு கேன்சர் வரலாம். இப்படி விஞ்ஞானம் வந்து ஆய்வு செஞ்சுட்டு போகல ஒரு விடயத்துல வந்து நிக்கும், மொட்டி நிக்கும். அங்க வந்து சேலஞ்சா சில விடயங்கள் இருக்கு, அதை ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செய்ய அங்க ஒரு காரணி ஒன்று இருக்கு. இப்படித்தான் போகுது. அதனாலதான் நாங்க கட்டாயம் இந்த விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்யப்பட்டு நம்மளுக்கு வழங்கப்படுற இந்த விடயங்களை வந்து நாங்க ஏற்று நடக்கணும். இப்போ உப்பு வந்து பிரஷரை கூட்டுது. என்ன உப்பு வந்து டிரெக்டா பிரஷரை கூட்டுற சாமான். நாம இந்த நோன்பு காலத்துல சாப்பிடுற அவ்வளவு உணவும் என்ன உப்பு தான். உப்பு அதிகமாக போட்ட உணவு, எங்களோட சோடிஸ் எல்லாம் வந்து
மேக்சிமம் உப்பு போட்டு நீங்க அடிச்சு பாருங்க, சரியான உப்பா இருக்கு. உப்பு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சாப்பிட சொல்லிருக்காங்க? உப்பு வந்து போட்டு சாப்பிட சொல்லல, உப்பை தொட்டு நாக்குல வச்சுட்டு சாப்பிட தொடங்கிருக்காங்க. தொட்டு முடிஞ்சது பிறகு தொட்டு நாக்குல வச்சு உடனே அப்ப இப்ப உலக சுகாதார நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்கு, ஒரு ஆள் ஆகக்கூடிய ஒரு நாளைக்கு 5 கிராம், ஒரு தேக்கரண்டி உப்புக்கு மேல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி, அதுக்கு மேல போகப்படா, எவ்வளவு குறைய சாப்பிடும் அவ்வளவு நல்லன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதை தான் ஆகல்ப பின்பற்றுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறையை நாங்க பின்பற்றதை நாங்க விட்டுட்டோம். நம்மளோட வீட்டுகள்ல ஆரம்ப காலத்துல அந்த உப்பு சின்ன ஒரு உப்பு சுக்கிரியான்னு சொல்லுவாங்க, அது ஒன்று மேசையில் இருக்கு. அந்த உப்பு தொளிச்சு தான் சாப்பிட்டோம். அப்ப நம்மளோட உப்பு பாவனை வந்து நல்லா குறைய இருந்துச்சு. இப்ப வந்து உப்பு பேக்கெட் ஒன்று வாங்கினா நீங்க வீட்டுகளை பாருங்க, இந்த உப்பு வந்து டேட்டா எழுதுங்க அந்த பேக்கெட்ல எத்தனை நாளையில முடியுதுன்னு சொல்லி. உண்மையா வந்து ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தா 20 கிராமை விட குறைந்த உப்பு தான் பாவிக்கணும். ஒரு ஆளுக்கு 5 கிராம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா 2 மாதத்தையும் பாவிக்கணும். நீங்க ஒரு கிலோ உப்பு வந்து 2 மாதத்தையும் பாவிக்கும். அப்படி பாவிப்படுதான்னு பாருங்க. உப்பு கடும் டேஞ்சரான சாமான். உப்பு வந்து டிரெக்டா உங்களோட கிட்னியையும் பாதிக்கும், பிரஷரை கூட்டும். இப்ப நம்ம பிரஷர் குறைஞ்சா உடனே உப்பை கரைச்சி கொடுக்குறேன்னா குயிக்கா பிரஷர் கூடும். அப்ப டைம் எடுத்து வாரதில்லை. ஆகவே உப்பை வந்து நாங்க மிகவும் கடுமையா பாவிக்கணும். விசேடமா வந்து ஆண்களுக்கு ஆபத்து காரணி அறிக்கிறது வந்து ஹை பிளட் பிரஷர் தான் ஆண்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக், பாரிசவாதம் வாரத்துல பிரதான ஆபத்து காரணி அறிக்கை. இந்த ஸ்ட்ரோக் வாரன்னு சொல்லுவோம், நரம்புகள் வெடிக்கிற பிரஷர் கூடினா மூல நரம்பு வெடிக்கிறது. ஆகவே இப்படி இந்த திடீர் மரணங்களுக்கு பிரதானமா காரணி அறிக்கிறதுல நான் இந்த உப்பை சொன்னேன். அதே மாதிரி தான் இனிப்பு. இப்ப சுகர் வந்து ஆக கூடினது ஒரு ஆள் 5 தேக்கரண்டா 25 கிராம் சுகர் தான் ஒரு நாளைக்கு ஒருத்தர் பாவிக்கிறது. இப்ப நாங்க அப்படி இல்லையே, வீட்டுகளை பாருங்க எப்படி போடுபடுதுன்னு சொல்லி. இப்ப வெள்ளக்காரன் வந்து என்ன செஞ்சீங்கன்னா 5 கிராம் பேக்கெட் பண்ணி 5 ஸ்டார் ஹோட்டல்கள் 5 கிராம் பேக்கெட், அந்த பேக்கெட் அரைக்கும் சின்ன சின்ன பேக்கெட், அது 5 கிராம். அப்ப அவங்களுக்கு கவுண்ட் பண்ணி தான் டெய்லி எடுப்பாங்க. இப்ப ஒரு நாளைக்கு இப்ப நம்ம இதுல 2 பேக்கெட் குடிச்சோம்னா மேக்சிமம் ஒரு 3 பேக்கெட் தான் நாம இன்றைக்கு சுகர் எடுக்கலாம். இப்ப நம்ம வீட்டுகள் அப்படி இல்லை, மொத்தமா நாங்க கலந்து குடிச்சிட்டே இருக்கோம். அது உடல்ல என்ன செய்யுது, படிப்படியாக எங்களுக்கு சீனி வியாதியை உருவாகும். இப்ப சில டைம்ல இதுலயும் நான் சொல்றேன், அதாவது இப்ப சில ஆட்களுக்கு ஃபெமிலியலா சில காரணிகள் இருக்கும். குடும்ப ரீதியாக சீனி வருத்தம் வரக்கூடிய அந்த ஜீன்ல காரணம் இருக்கிற ஆளுக்கு விரைவாக வரும். ஒரு சிலருக்கு வந்து வயசு போயிட்டு எங்களோட உடல்ல இருக்கிற இந்த இன்சுலினுக்குரிய அந்த ரிசெப்டர் சொல்லுவாங்க, அது வந்து களைப்படைஞ்சி போகக்குள்ள அந்த இன்சுலின் வேலை செய்யாது. அப்படி வரக்குள்ள அவங்களுக்கு சாப்பிடுற உணவுகள் இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் வந்து பிளட்ல நிக்க தொடங்கும். அதான் சீனின்னு சொல்றது. அப்ப சுகரை பத்தி நான் சில விஷயங்கள் சொல்லுவேன். கொமனா வந்து சுகர் அதிகமான பேருக்கு இருக்கு. சுகர்காரர்கள் சொல்லுவாங்க எனக்கு கடுமையா பசிக்கிற சர்மம், சுகர்காரர்கள் கடுமையா பசிக்கும். அது என்னன்னு சொல்லுச்சு, அவங்களுக்கு 350-400 பிளட்ல சீனி இருக்கும், ஆனா கடுமையா பசிக்கும். அது என்னன்னு சொல்லுச்சுன்னா அவங்களோட கலங்கள் வந்து சீனி இல்லாம இருக்கு. அவங்களோட கலங்கள், இப்ப தசை கலங்கள், மூளை கலங்கள், உடம்புல இருக்கிற எல்லா கலங்களுக்குள்ளேயும் வந்து அந்த சீனி போகுது இல்லை. அதான் சீனிங்கிறது. சீனி வியாதிங்கிறன்னு சொல்லிச்சுன்னா அந்த இன்சுலின் தான் ஒரு ஆள்ற சீனிய கலங்களுக்குள்ள அனுப்புறது. அப்ப இன்சுலின் குறைவாக இருந்தால் அல்லது இருக்கு இன்சுலின் அது வந்து எஃபெக்டிவ் இல்ல, திறன் அற்ற இன்சுலின் உடம்புல இருக்கிறது, அல்லது செயல் இழந்துட்டு அந்த இன்சுலின். அப்ப நாங்க சாப்பிடுற உணவெல்லாம் அப்படியே பிளட்லயே ஏறிக்கும், கலங்களுக்குள்ள போகுது. அதால என்ன செய்யும், கலங்களுக்கு சாப்பாடு தேவை, கலங்களுக்கு கலோரி வேணும், எனர்ஜி வேணும், அதான் அந்த பசி வரும். அப்ப அதை வந்து கூட்டுறதுக்கு ஒரு அட்வைஸ் தான் அந்த எக்ஸசைஸுங்க. உடற்பயிற்சி வந்து அந்த கலங்களுக்குள்ள குளுக்கோஸ் போறத தூண்டுமா. உடற்பயிற்சி செய்கின்ற போது கலங்கள் சுரிஞ்சி விரிஞ்சி அந்த எக்ஸசைஸ் நடக்கிற நேரங்கள்ல எங்களோட பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் வந்து கலங்களுக்குள்ள போகும். அதனால எங்களுக்கு அந்த பசி உண்டாகிற விதம் எல்லாம் குறைஞ்சு கொண்டு போகும். ஆகவே இந்த உடற்பயிற்சிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் வந்து அது மிகவும் அரிதாகி கொண்டு போகுது. எமது பிரதேசத்துல வந்து இந்த மோட்டார் பைக்கிள் பாவனை கடும் கூட. சின்ன வேலைகளுக்கும் நாங்க என்ன செய்யறோம், குயிக்கா மோட்டார் பைக்கிள் தான் எடுக்கும். அதே போல 3 வீல் பெண்களை பொறுத்த வரையில முந்தி நாங்க பழைய காலம் இந்த ஊர் வந்து அகல நீளத்துல 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முதல்ல இருந்த அகல நீளம் தான் ஊர் மொத்தம். ஆனா இப்ப நம்மளுக்கு அது தூரமா காட்டுது, நடக்க சென்னா தூரமா காட்டுது. ஆனா இந்த தூரத்தை முந்தி எப்படி போன, எல்லாரும் நடந்துதான் போனேன். ஆனா இப்ப எங்களுக்கு இப்ப பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் இது தூரமா காட்டுது. அதால மொத்தமாக எங்களோட உடற்பயிற்சி மிகவும் குறைந்து போனது. அடுத்த ஒரு ஆபத்தாரிக்கு இந்த 3 விடயங்களுக்கு, அதாவது சீனி, பிரஷர், கொலஸ்ட்ரால், இந்த இதை 3ஐயும் உடைக்கிறது தானே உடற்பயிற்சிங்கிறது. இப்ப நாங்க எடுக்கிற உணவுகளை உடைக்கணும், உடைச்சா தான் அந்த போய் படியாது. அதுல வந்து நாங்க இந்த நோன்பு காலம்ங்கிறது 30 நாட்களும் வந்து எங்கட உடல்ல இருக்கிற இந்த மேலதிக படிவுகளை வந்து உடைச்சி அந்த படிவுகளை கரைக்கக்கூடியதாக நாங்க மாத்திரன்னு சொல்லிச்சேன்னா நாங்க உள்ளெடுக்கிற அந்த கலோரி வந்து எங்களோட தேவையான கலோரியை விட குறைய எடுத்தா தான் இது கரையும். நீங்க நிறுத்து பார்க்கலாம். நோம்பு முதலாவது ஆண்டுக்கும் நோம்பு முடிஞ்சதுக்கு பிறகு 30 நாளைக்கு பிறகு உடல் நிறைய நிறுத்து பாருங்க. உங்களோட உடல் நிறையில
குறைவு ஏற்படலைன்னு சொல்லிச்சுன்னா நீங்க வந்து சரியான முறையில அந்த உணவுகளை எடுக்கல, அதிகமா எடுத்துறீங்க கலோரி, அப்ப அங்க ஒன்றும் உடையாது, அங்க உள்ளுக்கும் சேர்ந்துதான் இருக்கு. ஆகவே இந்த உடற்பயிற்சியும் மிகவும் முக்கியமான விடயம். நாங்க எங்களோட உடற்பயிற்சி சைக்கிள் ஓடுறது, ஆண்களை பொறுத்தவரை வந்து இந்த புஷ் பைக்களை பாவிங்க. அவசர தேவைகளுக்காக நாங்க இந்த மோட்டார் பைக்களை பாவிச்சாலும் மற்ற நார்மலான வேலைகளுக்கு வந்து புஷ் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் கிட்டத்துல போன 2 வீக்ஸுக்கு முதல்ல என் மகனை கூட்டிட்டு நான் வந்து ஜப்னாக்கு போனேன். நான் அப்போ ஒரு கிளாஸ்ல சேர்க்கறதுக்கு போனா அங்க வந்து ஒரு டியூஷன் சென்டர் சயின்ஸ் வேர்ல்டுன்னு போட்டு அதுல இருந்து பிள்ளைகள் வருது. அங்க வந்து ஒரு 3/4 பிள்ளைகள் நடந்தான். கிளாஸ் முடிஞ்சா அந்த கிளாஸ் A-level பிள்ளைகள் நடந்து வருது. ஒரு கொஞ்சம் தான் பைசிக்கலை கண்டன் புஷ் பைக்கில், மற்ற எல்லாம் நடதான் கிளாஸுக்கு போயிட்டு விட்ட போகுது கிளாஸ். அப்ப அந்த நடையும் சின்ன நடல அந்த ஃபாஸ்டான போக் ஆடி போறதும் இல்லை. இப்ப கடும் ஷொக்கா இருந்துச்சு. அந்த வாகனங்கள் மோட்டார் பைக்கள் எல்லாம் குறைய, ஜப்னாவில் வந்து மோட்டார் பைக்கில் ஓடிக்கிறது எல்லாம் குறைய, ஆக்கள் நடையும் மற்ற சைக்கிள் தான். அப்ப இப்படி அந்த பெரிய ஆக்கள் சைக்கிள் மற்றது. நாங்க வந்து இப்ப நம்ம வந்து அது ஒரு பெருமையாகவோ அல்லது இதாக எடுக்கக்கூடாது. என்னன்னா நாங்க அதை ஒரு பிராக்டிஸா எடுக்கணும். நாங்க ஒரு டீம் வந்து ரவுஃபல் அமெரிக்கம் சைக்கிள் ஓடுறோம். என்னன்னு சொல்லிச்சுன்னா நாங்க மற்ற ஆக்களுக்கு ஓட வைக்கணும்னு தான் ஓடுறோம், வேற ஒரு நோக்கமும் இல்லை. யாருனால இப்ப நாங்க எல்லாம் ஓடுறோம் தானே, எல்லாரும் ஓடுவோம். சரி, சில முக்கியமான ஒரு பெரிய இதுல இருக்கிறார்கள், ஒரு வசதி படித்தவர்களும் எல்லாரும் வந்து அந்த பைசிக்கிள் ஓட துவங்கினா நார்மல் டீமும் ஓட தொடங்கும். இல்லாட்டி வந்து அதை கொஞ்சம் அந்த வித்தியாசமா நினைக்கிறதான் மேலாமே இருக்கு. இப்போ புஷ் பைக்கில் நாங்க எடுக்கணும், வாக் பண்ணணும், நடக்கிறது. மற்றது தொழுகைங்கிறது ஒரு அடுத்த உடற்பயிற்சி. 5 நேர தொழுகையோட முன்பின் வார சுண்ணத்து தொழுகை எல்லாம் சேர்த்தம் சொன்னா முழு உடற்பயிற்சி மாதிரி வந்துடும். உங்களோட உடல் உறுப்புகளுக்குரிய அவ்வளவு பயிற்சி மாதிரி இருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு விடயம் உடற்பயிற்சிங்கிறது. ஆகவே உடற்பயிற்சியை நான் கட்டாயம் சேர்த்து கொள்ளணும். அது இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஒரு பாரிய ஒரு அபாயகரமான ஒரு நிலைக்கு நம்மளோட சமூகம் போகும். ஏன்னா நாங்க மிகவும் ஒரு உழைக்கிற சமூகமா இருக்கும். நாங்க அதிகமாக எங்களோட சமூகம் வந்து தேடி அதுகளை கொண்டு போய் என்ன செய்யறோம்னு சொல்லிச்சேன்னா மெடிக்கலுக்கு செலவழிக்கிற விதம் கூட. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்கள்ல போனோம்னு சொல்லிச்சேன்னா நம்மளோட சொசைட்டி ஆக்கள் வந்து அதிகமாக அந்த சிகிச்சைக்கு நிற்கிறது கூட. இப்ப நம்ம பிரதேசத்துல தான் இந்த ஹாஸ்பிட்டல்ஸும் கூட. இப்ப மினிஸ்ட்ரிக்கு போனா மினிஸ்ட்ரியில வந்து மீட்டிங்கள்ல கேட்கறது, நம்ம கல்முனையில வந்து 7 பேஸ் ஹாஸ்பிட்டல், கல்முனை பிராந்தியத்துல 7 பேஸ் ஹாஸ்பிட்டல், மொத்தம் 26 ஹாஸ்பிட்டல் கல்முனைக்கு மட்டும். அப்ப ஒன்று செறிவா வாழ்றதும் ஒரு காரணமா இருந்தாலும் நோயாளிகள் எண்ணிக்கையும் கூட ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் நிறைஞ்சிட்டு தான் இருக்கு நோயாளிகள். ஆகவே நோய்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுது. ஆகவே நாங்க கட்டாயம் இந்த உடற்பயிற்சியை சேர்த்துக் கொள்ளணும். மற்ற முக்கியமான விடயம் இந்த இளம் சந்ததியினருக்குரிய விடயம் தான். இப்ப இரவை அல்லாஹ் நமக்கு ஒரு போர்வையாகத்தான் ஆக்கியிருக்காங்க. இரவன் வஜால் நல்லையில லிபாசாங்கிறது ஒரு போர்வை. அந்த இரவு உங்களுக்கு ஒரு போர்வையாக மாற்றப்பட்டு, போர்வை ஒரு கவசம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த இரவு அல்லாஹ் படைச்சிருக்கான். ஆனா இப்ப இரவை நாம என்ன செஞ்சிருக்கோம், பகலாக்கிருக்கோம். யாரு இப்ப இரவில தூங்குறாங்க? இப்ப இரவில 9 மணிலிருந்து 2 மணி வரை இது ஆய்வு. நம்ம மூளையில இந்த கூம்புரு சுரப்பின்னு ஒரு சுரப்பி இருக்கு. இந்த சுரப்பி மெலட்டோனின் சொல்லி ஒரு ஹோமோனை சுரப்பி. அந்த மெலட்டோனின் ஹோமோனை நீங்க நெட்ல தேடி பாருங்க, இவர் என்னன்னு சொல்லி. இந்த மெலட்டோனின் ஹோமோன் தான் முழு ஒரு ஆளை, அதாவது இன்டர்னல் கிளாக்னு சொல்றாங்க, உள்ளுக்கு இருக்கிற ஒரு கடிகாரமா. என்னென்ன டைமுக்கு என்னென்ன உடம்புல செயற்பாடுகள் நடக்கணும்னு சொல்லி ரெகுலேட் பண்றவர் தான் இந்த மெலட்டோனிங்கிறவர். எத்தனை மணிக்கு நீங்க தூங்கணும், எத்தனை மணிக்கு முடிக்கணும், எத்தனை மணிக்கு இந்த ஹோமோன்ஸ் இருக்கணும், எத்தனை மணிக்கு இந்த செயற்பாடு இயங்கணும், எவ்வளவு நேரத்துக்கு இது இயங்கணும்ங்கிற எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றவர் மெலட்டோனின். இவர் சுரக்கிற நேரம் தூக்கத்திலாம் சுரக்கும். இது 9 மணி, சரி, இரவு 9 மணி இருந்து 2 மணிக்குள்ளதான் அதிகமாக சுரக்குமா. இந்த நேரம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கின நேரம் சொல்றாங்க. ஏழியா இஷா தொழுது முடிஞ்ச உடனே ஏழியா தூங்கிடுவாங்கன்னா நடுநிசில ஒலிம்பியனா 2 மணிக்கு பிறகு தூங்குறதால நம்மளுக்கு உடலியல் ரீதியாக எந்த ஒரு நன்மையும் இல்லை 2 மணிக்கு பிறகு தூங்குறது. ஆகவே அந்த முந்தின தூக்கம் ஆக முக்கியம். ரவுஃப் வந்து ஏழியா தூங்கிறார், கோல் அடிச்சாலும் 9 மணி கோல் அடிச்சா தூக்கம். அவர்கிட்ட அந்த பழக்கம் முடியும் நான் கண்டுபிடிச்சது. ஆகவே இப்படி வந்து அந்த தூக்கம் வந்து நம்மட இந்த இளம் சந்ததியினர் வந்து தூங்குறாங்க இத்தனை மணிக்கு, 1 மணி 2 மணி இரவைக்கெல்லாம் அப்படியே பறக்கான் பைக் எடுத்துட்டு. இப்ப ப்ரெஷருங்கிறதுல அந்த ரெகுலேட் பண்ற அந்த அவர் அப்படியே நாட்கள் வந்து இந்த மெலட்டோனின் ஹார்மோன் அவங்களோட பிளட்ல குறையிருக்கு. அந்த லேட்டா தூங்குற ஆக்களுக்கெல்லாம் இந்த மெலட்டோனின் ஹார்மோன் வந்து குறையிருக்கு. அப்படி குறையிருக்கிறார்கள் கடும் டென்ஷன் அடிப்பாங்க, கடுமையா கோபம் வரும், பதட்டம் அடிப்பாங்க, பிரஷர் கூடும். இப்படி அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண இல்லாத ஒரு ஆக்களா மாறுவாங்க. ரெகுலேட்டர் அவுட். அதான் இப்ப நாம அடுத்ததா எதிர்கொள்ற பெரிய ஒரு பிரச்சனை இந்த நம்மட இளம் சந்ததியினர். ஆகவே இது வந்து நான் பல ப்ரோக்ராம்ல சொல்லியிருக்கேன். ஏர்லியா தூங்குறது எங்கட லைஃப்ல எடுக்கணும், எடுத்தா எங்கட ப்ரெஷர் கொண்டு இதை பிராக்டிஸ் எடுத்து பாருங்க. இப்போ ஏர்லியா தூங்குறேன்னா உங்களோட இரவு சாப்பாடு எத்தனை மணி சாப்பிடன்றதும் அடுத்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்க்கை முறை. மகரிபோட அவங்க இரவு சாப்பாடு சாப்பிடுவாங்க. மகரிபுக்கு
பிந்தி வார டைம்ல சஹாபாக்கள் கேட்ட டைம்ல சொல்லியிருக்காங்க, நான் மனைவியோட சமைச்சு நின்றதுல இரவு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணதுல நேரம் போயிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏர்லியா சாப்பிட்டா இப்ப உணவு சமைப்பாட்டுக்கு வந்து எப்படியும் 2.5 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் தேவை. இப்ப நீங்க 9:30-10 மணிக்கு தூங்குறேன்னு சொல்லி சொன்னா 6:30-7 மணிக்குள்ள உங்களோட இரவு சாப்பாடு சாப்பிட்டா தான் நீங்க சாப்பிடுற டைம்ல இறைப்பையிலிக்கிற உணவெல்லாம் சமிபாடு அடைஞ்சிடும். அப்ப நீங்க அந்த சமிபாடு அடையாம கழிஞ்சாதான் நம்ம எல்லாருக்கும் கேஸ்ட்ரிக். இப்ப காமன் ப்ராப்ளம் வந்து யாருகிட்ட வாயில எடுத்தாலும் மருந்து எடுக்க வந்தா புதுசு எழுத தொடங்க கொலை சொல்றது, எனக்கு கேஸ்ட்ரிக் மிதிக்கு சார் பார்த்து மருந்து எடுக்குது. எல்லாருக்கும் கேஸ்ட்ரிக். அந்த கேஸ்ட்ரிக் புதுசோட பேர்லாம் பாடம் ஒமிப்ரோசோல் பாடம் எல்லாரும். அப்ப இது என்னது கேஸ்ட்ரிக்ங்கிறது? அப்படி இல்லையே. கேஸ்ட்ரிக்ங்கிறது ஏதாவது இருந்தாப்புல ஒரு நாள் என்னையும் சாப்பாடு டிலே ஆகி சாப்பிட்டது அல்லது கொஞ்சம் கூடுதலா எண்ணெய் சாப்பாடு சாப்பிட்டு அந்த அன்றைக்கு மட்டும்தான் அந்த கேஸ்ட்ரிக் இருக்கணும். இது டெய்லி கேஸ்ட்ரிக். இது காரணம் இந்த லேட்டா சாப்பிட்டுட்டு கழியுது. லேட்டா சாப்பிட்டு கழிஞ்சா அல்லது லஞ்சுக்கு பிறகு கழிகிறது. பகல் சாப்பாடு இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து 2 நேரம் தான் சாப்பிட்டுக்காங்க, காலை சாப்பாடும் மகரி சாப்பாடு. லஞ்ச் பகல் சாப்பாடுங்கிறது இல்ல. நாம சாப்பிடுற மெயின் சாப்பாடு பகல் சாப்பாடு. பகல் சாப்பிட்டு முடி என்ன நடக்குது? தூக்கம் கொண்டு வருது, கழிஞ்ச அந்த உணவாவிடம் எங்க வருது? இஞ்சா வருது. அப்ப தொண்டைக்குள்ள சளி அதிகமான பேர் வந்து சொல்லுவாங்க, சளி சார் சரியான சளி. எங்க சளி? மூக்குலையா இல்ல, தடுமல் இருக்கா இல்ல, தும்மல் இருக்கா இல்ல, தொண்டைக்குள்ள சளி. அது சளி இல்ல. சளிங்கிறது ஒரு ஆளுக்கு தடுமலாக்கி தும்மலாக்கி வாரதான் சளி. தொண்டைக்குள்ள இருக்கிறது உமிழ் நீர் சுரப்பு சரியானே, இறைப்பயிர ஜூஸ், அதுகள் தான் தொண்டைக்குள்ள சளி மாறி வலுவரிக்கிறது. அது வந்து கூட ஆருக்கு வருதுன்னு சொல்லிச்சேன்னா சாப்பிட்டு உடனே கழிகிறார்கள். சாப்பிட்டு போட்டு சாயிறாக்களுக்கு எல்லாம் அந்த இஞ்சாம்பர். அப்ப அவங்க சளின்னு மருந்தெடுக்க வாருது. கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து மேல இறைப்பையில இருக்கிற அமிலம் வந்து ஒரு 1 அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சார், ஒரு 1 அமிலம். அது அல்லாஹ் தஆலா ஏன் வச்சு படைச்சிக்கான்னு சொல்லிச்சேன்னா நாம சாப்பிடுற உணவு சாஃப்ட் ஆக்கி மென்மையாக்குது. நம்ம இறைச்சிக்கு வினாகிரி ஊத்துறோம் தானே, சிட்ரிக் ஆசிட் ஊத்தி என்ன புளியெல்லாம் ஊத்துற ஒரு இறைச்சி சாஃப்ட் ஆக்குறதுக்கு. அப்ப இயல்பாவே இறைப்பையில அமிலத்தை வச்சு படைச்சிருக்கு. நம்ம சாப்பிடுற உணவு போனோம்னா அது சாஃப்ட் ஆக்கி கொடுத்தா தான் எங்களோட சமிபாட்டு நொதியங்கள் எல்லாம் அந்த உணவை லேசா சமிபாடு அடைய செய்யும். அப்ப அந்த அமிலம் என்ன செய்ய மேல வரும் நீங்க சாப்பிட்ட உடனே கழிஞ்சா. ஆகவே எல்லாருக்கும் அந்த கேஸ்ட்ரிக் வருது. ஆகவேதான் எங்கட தூக்கத்தை தானே சொல்றேன். அதாவது ஏழியா தூக்குறேன்னு சொல்லி சொன்னா அப்ப எங்கட உணவும் வந்து ஏழியா வரணும். மகரிப் டைமோட நம்ம இரவு சாப்பாடு எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா ஒரு 10 மணிக்கு தூங்கினா எங்கட தஹஜ்ஜுத் தொழுக, சுபஹ் தொழுக எல்லாம் ஆர்கனைஸ் ஆகும். இதை பிராக்டிஸ்ல வாழ்க்கையில் எடுத்து பாருங்க, அழகா போகும். எங்களோட உடம்பு வந்து சரியான காமா இருக்கும், சரியான கூலா இருக்கும், கோபம் வராது, டென்ஷன் வராது, கடும் எல்லா சிஸ்டமும் வேலை செய்யும். இந்த நான் சொன்ன இந்த மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் கூட பிளட்ல வந்துட்டுண்டா நீங்க கடும் ஒரு ஆர்கனைஸ்டா எல்லா ஒர்க்கும் போகும். இதை எங்களோட வாழ்க்கையில கட்டாயம் கடைபிடிக்கணும். இந்த கேட்டு வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்வி பதிலுக்கு ஒரு கொஞ்ச நேரத்தை தாரன். ஏதாவது கேட்கறதா கேளுங்க, இல்லைன்னு சொல்லிச்சா நாங்க இதை நிறைவு செய்யலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இஸ்லாம் தேங்காய் எண்ணெய் வந்து இப்ப நாம உணவு சமைக்கிறதுல வந்து பொரிக்கிறேன்னு சொல்லிச்சேன்னா தேங்காய் எண்ணெய் தான் நெல்லம். தேங்காய் எண்ணெய் சொல்றாங்க வந்து உறுதியான எண்ணெய், எவ்வளவு ஹீட் பண்ணினாலும் அதுல அமைப்பு வந்து மாறுபடாத எண்ணெய். அதுல இருக்கிற பொண்டெல்லாம் வந்து சிங்கிள் பொண்டுன்னு சொல்லி சொல்றது, கெமிஸ்ட்ரி படிச்சாங்க தெரியும். மற்றது வந்து தாவர எண்ணெய்கள், வெஜிடபிள் ஆயில்ஸ் எல்லாம் வந்து மற்ற கோன் ஆயில், சோள எண்ணெய், எள்ளு எண்ணெய், ஒலிவ் ஆயில் இதெல்லாம் வந்து டபுள் பாண்ட்ஸ் இருக்கிறது. அது நிரம்பாத கொழுப்பமில எண்ணெய். அது வந்து ஹார்ட்டுக்கு எல்லாம் ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கக்கூடியது. அப்படியான அட்வான்டேஜ் அதுல இருக்கு. ஆனா அதை ஹீட் பண்ணி நம்ம செலுத்தினா, சூடாக்கி நம்ம செலுத்தினா அது கேன்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப பொரிக்கிறதுக்கு நாங்க இந்த எண்ணெய்களை பாவிச்சோம்னு சொல்லிச்சேன்னா அது டிரான்ஸ்ஃபெட்ங்கிற ஒரு வடிவத்துக்கு மாறுது. இந்த டிரான்ஸ்ஃபெட் தான் கேன்சரை உருவாக்குறது காரணமாக அமையுது. இதில் நான் கொஞ்சம் அந்த கேன்சரையும் சொல்லிட்டு போறேன். இப்ப 4வது இடத்துக்கு இந்த கேன்சர் வந்திருக்கு, உயிரிழப்பை ஏற்படுத்துறது. முந்தி 10வது இடத்துல இருந்தது. இலங்கையில மரணிக்கிறதுல 10வது இடம் தான் கேன்சர் இருந்துச்சு. இப்ப இந்த லாஸ்ட் 2025 முடிவு வந்து 4வது இடம் மரணிக்கிறார்கள். 4வது காரணியாக இந்த கேன்சர் வந்தது. கேன்சர் கூடிக்கொண்டு போகுது. அதுக்கு பிரதானமான காரணம் சொல்றதுல ஒரு காரணி தான் இந்த உணவுல அதிகமாக பழைய எண்ணெய்கள்ல பொரிக்கப்பட்ட உணவுகள் அல்லது பழுதடைந்த உணவுகளை வந்து சாப்பிடுறது. கொஞ்சம் பழுதடைந்த நாட்பட்ட உணவுகள் அதுகள் வந்து எங்கட பெருங்குடல்ல புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கு ஏதுவாக அமையுது. ஈரல், பெருங்குடல், அந்த உணவு கால்வாய் சிஸ்டத்துல வந்து கேன்சர் வரது காரணமாக அமையுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆகவே நாங்க பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் பாவிக்கணும். இப்ப நம்ம வந்து இப்படித்தானே, இப்ப தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய்ங்கிறது எங்க தேடி எடுக்கிறோங்கிறது எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. இப்ப நாம சில விடயங்களை வந்து 100% வந்து தேடி கண்டுபிடிச்சி செய்யல. அப்படின்னா நாம தேங்காய் வாங்கி காய வச்சு உருக்கி எண்ணெய் எடுக்கணும்.
நாம அது 100% சுவரா எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னா இல்லைன்னு சொல்லி சொன்னா பரக்காட தேங்காய் எண்ணெய் இருக்கு. அது வந்து 750 மில்லிக்கு 1200 ரூபாய்ட்டு வரும். பரக்கா கம்பெனி வந்து வெர்ஜின் கோகோனட் ஆயில்னு சொல்லி வெள்ளை தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் ஆயில் வருது. இனி வெர்ஜின் ஆயில் வருது வெள்ளை தேங்காய்னு சொல்லி அது என்ன மாதிரி சரியா. ஆனா சில விடயங்களை வந்து நாங்க நம்பிக்கை அடிப்படையெல்லாம் செய்துட்டு போகலாம். ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்துறேன்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு நம்பிக்கையான ஒரு இடத்துல அந்த தேங்காய் எடுக்கிறது, அல்லது சில வீட்டுகள்ல வயசனாக்கள் அந்த தேங்காயை காய வச்சு சில மெஷின்ல கொடுத்து அந்த வெள்ளை தேங்காய் எடுத்து பாவிக்காங்க. ஆனா இயல்பான அளவுக்கு அப்படி டவுட்டா இருந்தா எண்ணெய் ஏன் பாவிக்கணும்? இப்ப ஏர் ஃப்ரையர்லாம் வந்துருக்கு. ஏர் ஃப்ரையர்ல வந்து அவன் சிஸ்டம், ஏர் ஃப்ரையர்ல வந்து சம்சா எல்லாம் செய்யறாங்க. பெட்டிஸ், ரோல்ஸ், பொரிக்கிற வேலைகள் எல்லாத்தையும் வந்து சுட்டு சாப்பிடுற அளவுக்கு வந்துட்டு இப்படித்தானே. இது கட்டாயம் இல்லையே. நாங்க அடுத்தது இருந்தாப்பல ஒரு நாள் சாப்பிடுறது ஓகே, நாம அடிக்கடி சாப்பிடுற இதுல சில டைம்கள்ல சில பேர் யோசிப்பீங்க, நான் சொல்றது எல்லாம் வந்து மொத்தமா சாப்பிடாம சொல்லல. இதெல்லாம் சரிதானே. நாம இருந்தாப்பல ஒரு மாத்தைக்கு ஒருக்கா வந்து கோழி சுட்டு சாப்பிடலாம். ஒரு கிழமையில இருந்தாப்பல ஒரு நாள் பிரியாணி சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு எண்ணெய் சாப்பாடு டெய்லி நம்ம உணவுல வாரதுதான் டேஞ்சர். இப்ப சில வீட்டுகள்ல வந்து டெய்லி சோட்டீஸ் சாப்பிடப்படுது. ஒவ்வொரு நாளும் சோட்டீஸ், ஒவ்வொரு நாளும் கிழங்கு பொரியல் சாப்பிடுறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் அல்லது அதிகமான நாட்கள் வந்து இந்த எண்ணெய் இப்படியான உணவுகள் சாப்பிடுறது தான் ஆபத்தானது. ஆகவே தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக அதிக அளவு தேங்காய் பூவை வச்சு நீங்க உணவுகளை சமைச்சு கொள்ளுங்க. அதிகமா நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சேன். தேங்காய் பூல வந்து குட் கொலஸ்ட்ரால் இருக்காம், ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிற கொலஸ்ட்ரால் தேங்காய் பூவில் இருக்கு. தேங்காய் பால் தேங்காய் பூவில் இருக்கிறது வந்து ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிறது. தேங்காய் பூ வந்து மலச்சிக்கலுக்கு மருந்து. இந்த மலச்சிக்கலுங்கிறது வயதான எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை. மலச்சிக்கலுக்குரிய குளிசை, மலச்சிக்கலுக்குரிய பானி குடிச்சுதான் கூட பேருக்கு மலச்சிக்கல்ல இருந்து கிளியர் ஆகுறாங்க. டெய்லி எங்கட உணவுல தேங்காய் பூவை கொண்ட ஒரு சுண்டலோ தேங்காய் பூவை சம்பலோ என்ன ஒன்று இருந்தா இந்த மலச்சிக்கல் பிரச்சனையே வராது. சிங்களாக்கள உணவு பார்சல் எடுத்து பாருங்க, அதுல தேங்காய் பூவால ஏதாவது ஒன்று இருக்கும். ஒன்று சம்பல் இருக்கும் அல்லது சுண்டல் இருக்கும். ஆகவே இது வந்து லேசா வைத்தியம். அடுத்து தேங்காய் பூலேயே அந்த அந்த எண்ணெயே போதும் நம்மளுக்கு, அதுல டேஸ்டா இருக்கும். ஆகவே தேங்காய் பூ பாவனையே எங்களோட வீட்டுகளில் நாங்கள் கூட்டிக் கொள்ளும். பழைய காலத்துல இதெல்லாம் இருந்தது. தேங்காய் பூ போட்டு கரையல், தேங்காய் பூ போட்டு பிட்டு எல்லாம் சாப்பிட்டுதான் இருக்கேன். ஆனா இப்போ அதெல்லாம் வந்து நடைமுறையிலிருந்து போயிட்டு அது வந்து கொகனட் வந்து ஒரு வெப்பன், நம்ம ஹார்ட்டை பாதுகாக்கிற ஒரு வெப்பன் சொல்லி மிச்சம் ஒரு 30 இயர்ஸுக்கு முதல்ல கார்டியாலஜி அத்துக்கூரில் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். அதுக்கு பிறகு விஞ்ஞான இந்த என்ன கமர்ஷியல் பர்பஸுக்காக வேண்டி தேங்காய் எண்ணெயை வந்து மாத்தி மற்ற வெஜிடபிள் ஆயில இதாக்கி விட்டாங்க. அதனாலதான் இப்ப அதிகமான இந்த பிரச்சனைகளுக்கு காரணமா அமையுது. ஆகவே தேங்காய் எண்ணெய் பாவனை, தேங்காய் பூ பாவனை இயன்ற அளவுக்கு எங்கட உணவுல வந்து இதுக்கு மாற்றீடாக எடுத்துக்கொள்ளலாம். இது கேட்டு அனைவரும் அந்த விடயங்களை வந்து பிராக்டிஸ்ல கொண்டு வரணும். நம்ம கழிச்சு கொண்டே இருக்கும் எல்லா விடயங்களையும் அதை எங்கட அன்றாட வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வரணும் கேட்டு, அதுக்கு நீங்க எல்லாரும் உங்களோட வீட்டுகள்ல விசேடமா வந்து இப்ப நாம தானே கறி வாங்கி கொடுக்குறாங்க. இப்ப வீட்டுகள்ல வந்து ஆரோக்கியமான கறிகளை வாங்கி கொடுக்கணும். ஆரோக்கியமான கறி எல்லாம் விலை குறைஞ்சது, என்ன ஆரோக்கியமற்ற கறி எல்லாம் விலை கூடினது. அது லேசா விளங்கினா சரி. நம்ம உண்மையா விலை குறைஞ்ச சாமான் எல்லாம் ஆரோக்கியமா வந்து அல்லாஹ் படிச்சிருக்கேன். அதுகளை வாங்குற குறையே நாம எல்லாம் வந்து மற்ற ஆரோக்கியமற்ற உணவுகளை தான் அதிகமாக எங்கட உணவுல எடுக்கும். ஆகவே நாங்க அந்த உணவுகளை வாங்கி கொண்டே கொடுக்குறாங்க. ஆகவே நாங்க இந்த ஆரோக்கியமான உணவுகளை வாங்கி கொடுத்து எங்களோட எதிர்கால சந்ததியை விசேடமாக வந்து ஆரோக்கியமாக வச்சு கொள்ளணும்னு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.